இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் இதை எப்படி சொல்றதுன்னு ஒன்னும் புரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீ இதை தப்பா எடுத்துக்காத. உன்னை வருத்தப்படுத்துறது என் நோக்கம் இல்லை. உன்னோட அம்மா உன்னை போல இல்லை வானதி. ஏங்க, நான் ஒன்று சொல்லட்டா? எனக்கும் அவங்கள பிடிக்கல. என்ன சொல்ற வானதி? நான் இது வரைக்கும் என்னைக்காவது உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கேனா? அவங்க என் அம்மா தான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்னை பார்க்க வந்திருக்காங்க தான். ஆனா என்னமோ தெரியல, அவங்க மேல பெருசா எனக்கு எந்த ஈர்ப்பும் ஏற்படல. நான் வெளியே இத சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா உங்ககிட்ட என்னால என்னோட உணர்வுகளை மறைக்க முடியாதுல்ல, அதான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேன். ஐயோ வானதி, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிருக்கூடாதுன்னு எனக்கு இப்பதான் தோணுது. ஏதோ அவசரப்பட்டு சொன்ன மாதிரி இருக்கு. அதனாலதான் உனக்கும் அதே மாதிரி தோணுதுன்னு நினைக்கிறேன். அதான் ஏன்னு தெரியல. ஏன் வானதி, ஒரு பொண்ணுக்கு அம்மாவை எப்படி பிடிக்காம போகும்? அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்காங்க. எனக்கு அவங்கள பிடிக்கலன்னு சொல்லல, ஆனா அவங்க காட்டுற அன்பு பாசம் தான் முக்கியம்னு எனக்கு தோணவே இல்லை. அம்மா, பூஜை நல்லபடியா முடிஞ்சது. நீங்க எல்லாருக்கும் சுமங்கலி தட்டுகளை எடுத்து கொடுக்கலாம். நீங்க முதல்ல உங்க வீட்ல இருக்கிற சுமங்கலிகளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் மத்தவங்க எல்லாருக்கும் நீங்க கொடுங்க. இந்தா வானதி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. கோவிலுக்கு வந்து சாமி முன்னாடி விழணுமே தவிர மத்தவங்க கால விழக்கூடாது. தீர்க்க சுமங்கலியா இரு. இந்தாங்க சம்பந்தி, இந்தாங்க சம்பந்தி. அது மட்டும் இல்லாம இங்க வந்திருக்கிறதெல்லாம் பெரிய குடும்பத்தாளுங்க. யாரும் அதை கொண்டு போய் அடகெல்லாம் வைக்க மாட்டாங்க. சிவனேன்னு அவங்க பூஜை ரூம்ல தான் இது இருக்க போகுது. எல்லாருக்கும் கொடுத்துட்டோம்ல, அந்த பக்கம் போய் பாப்போம். சரி வா. வா. எதுவுமே காலகாலத்துல நடந்தாதான். குழந்தை பெத்துக்கிறத இப்படி தள்ளி போட போய் நாளை பின்ன ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? உனக்கு குழந்தை பெத்துக்கிறதுல என்னமா பிரச்சனை? வசுந்தரா, பிரச்சனை என்னங்க? அதனே இன்னைக்கு நேத்தா இருக்கு. அவங்க கல்யாணம் ஆனதே பிரச்சனைல தானங்க. என்ன சம்பந்தி இதெல்லாம்? அப்ப உங்க பையனோட விருப்பமே இல்லாமதான் ஏன் பொண்ணு அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? அப்பா அவனுக்கு விருப்பம் இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா இப்ப இவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்ப பிடிச்சிருக்கிறது சரி, ஆனா இது வரைக்கும் ஏன் பொண்ணு இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா அதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா நீங்க? அப்பா அம்மா இல்லாத பொண்ணு தானே, உங்க இஷ்டத்துக்கு அவளை ஆட்டி வைக்கலான்னு அவளை உங்க வீட்டு மருமகளாக்கிக்கிட்டீங்க, அப்படித்தானே? என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? அவங்கள பார்த்தா உன் பொண்ணை கஷ்டப்படுத்த கூட்டிட்டு வந்த மாதிரியா தெரியுது. வானதிய அவங்க மருமகளா நினைக்காம சொந்த மகளாத்தான் நினைக்கிறாங்க. இது புரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. எல்லாத்தையும் மறந்து மாப்பிள்ளையும் வானதியும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல போய் தேவையில்லாம பழசெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கியம்மா. பாருங்க, நான் என் பொண்ணு வாழ்க்கை விஷயமா என் சம்மந்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட சம்மந்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு இப்ப சம்மந்தம் இல்லாம குறுக்க வரீங்க? அம்மா
பொம்பளைங்கன்னா உனக்கு அவ்வளவு மட்டமா போச்சா? இல்லம்மா கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீ கொடுத்துதான் ஆகணும். சரிங்கம்மா சரி. அத விட்டுட்டு ஆம்பளை திமிர்ல அவளை அடிமையாக்கணும்னு நினைச்சினா தொலைச்சு ஜாக்கிரதை. சரிங்கம்மா சரி. ஒழுங்கு மரியாதையா உடனே உன் பொண்டாட்டி கிட்ட போய் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குற, புரியுதா? சரிங்கம்மா நான் கேக்குறேம்மா. நான் இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அந்த மாதிரிலாம். வசுந்தரா, உன்னை என்ன சொல்றது? இரு, இந்தா, இன்னைக்கு உனக்கு பேசினதை விட 2 மடங்கு பணம் வச்சுக்கோ. வசுந்தரா, நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். சரியான நேரத்துல சரியான இடத்துல வச்சு அந்த ராஜராஜேஸ்வரிய தலகுனிய வச்ச பாத்தியா? பா, அங்க நிக்கிற நீ. கையில பாம் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அத சரியான நேரம் பார்த்து எதிரி தலை வெடிச்சு போற அளவுக்கு எரியணும். அத நீ சரியா செஞ்சிட்டியே. அங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த ராஜராஜேஸ்வரி அம்மா அது அப்படி இது இப்படின்னு வானத்துக்கு முதலிரவு நடக்க முடியாம போனதுக்கும் அவளுக்கு இது வரைக்கும் குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கும் என்னென்னமோ காரணம் சொல்லி மழுப்பி தத்தளிச்சு நின்னாங்க பாத்தியா? அதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நான் ரசிச்சேன், பார்த்து ரசிச்சேன், மனசுக்குள்ள சிரிச்ச வசுந்தரா. இன்னும் கொஞ்சம் கேள்வி கேட்டு அந்த ராஜேஸ்வரி தலைய கீழே குனிய வச்சிருப்பேன். அதுக்குள்ள அந்த கிழவன் உள்ள புகுந்து கெடுத்துட்டான். அந்த ஆளு கெடுக்க வந்தா நீ என்ன வேடிக்கையா பார்த்த? அவரையும் தான் திக்கு முக்காட வச்சல்ல. நீ யாரியா? உனக்கும் இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்படி இப்படின்னு கிடுக்குப்பொடி கேள்விய போட்டு அந்த ஆளை மடக்கிட்டியே. அந்த ஆளும் என்ன சொல்றது என்ன செய்யறதுன்னு தெரியாம திருன்னு மூச்சுக்கிட்டு நின்னாருல்ல. ஆனா அந்த ராஜேஸ்வரிக்கு கோவம் வந்து கோவத்தை நம்ம மேல காட்டுறதுக்கு பதிலா பொண்டாட்டியோட சண்டை போட்டுட்டு இருந்த ஒருத்த மேல காட்டினா பாரு. இங்க பாருமுதா, அவ சாதாரண ஆளு இல்ல. எந்த விஷயத்தை எப்படி மடமாத்தி விடணும்னு நல்லா தெரிஞ்ச அனுபவசாலி. அவளை கொஞ்சம் கூட சிந்திக்க விடாம தட்டணும்.